கொடுமுடி வட்டார அனைத்து வணிகர்கள் நல சங்கம் வழங்கும் பண்டிட் அசோக் பாரதி அவர்களின் எண்கள் நமது கண்கள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ட்ரேடர்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் கொடுமுடி மற்றும் குணா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் ஷோரூம், காங்கேயம் ரோட், கொடுமுடி. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப எவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு புதையல் பூமி தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள் எங்கள் நமது கண்கள், உயிரின் இருப்பிடம் உண்பது எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை, இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எண்கள் நமது கண்கள். எண் கணிதத்தை எடுத்து வைத்து மனிதர்களுடைய பெயரை கொண்டே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று கடந்த 50 ஆண்டுகளாக பொது வாழ்வில் இருந்து கொண்டு 1/4 நூற்றாண்டாக ஊடகத்துறையிலே வெற்றி தடம் பதித்து கொண்டிருக்கக்கூடியவர், கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். உலகெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களுக்கு வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடுமுடி மண்ணின் மைந்தர், நம்முடைய போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய ஐயா பண்டிட் அசோக் பாரதி அவர்களை உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு அழைக்கின்றேன். பண்டிட் அசோக் பாரதி அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் இந்த பொது வாழ்க்கையினுடைய உயர்வையும் குறித்து சொல்லக்கூடிய ஒரு சிறிய கவிதை. இந்த கவிதையை நம்ம இன்னைக்கு முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொடங்கலாம். இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்திங்கு, இயலிசை கூத்தெனும் முத்தமிழை நியதி வழி நித்தமும் வளர்த்து இங்கு, ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும், ஆய கலைகள் 64னையும் ஏய உணர்வோடு தூய புகழ் பரப்பும், கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன்னருள் கூற்றிடும், கண்ணிய பூமியாம் புண்ணிய தலத்தில் கண்விழி காட்டி தன் அருள் தந்திடும் தேவி மீனாட்சி. தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல் குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த. தேவி மீனாட்சி திருமுகத்தை திசை நோக்கி சேவி குவித்திட்டு செந்தமிழால் தேமதுர சொல் குழைத்து கூடி குலவிடும் மாமதுரை மன்னகத்தின் அருகமைந்த திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன். திருமங்கலம் திருநகரில் ஆன்மீக சொரூபமாய் வாழ்க்கை அறத்திற்கு அறம் கூட்டும் இலக்கணமாய் வாழ்ந்தோன். இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன், இருளகல அருள் ஒளியாய் திகழ்ந்த சான்றோன், மற்றவர் மனம் களிக்க தன் சிரம் குவித்த குணமுடையோன், மற்றவர் மனம் களிக்க
தன் சிரம் குவித்த குணமுடையோன். நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னம் அம்மாள். இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி. நந்தீஸ்வரன் பெருமகனார் அவர்தம் பந்தமிகு துணைவியார் ராஜரத்னம் அம்மாள். இவர்தம் புத்திரனாய் அவதரித்தார் மேவு புகழ் பண்டிட் அசோக் பாரதி. திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவழ்ந்தபோது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார். திருச்சி சமயபுரத்து அன்னையின் அருள் பெற்று தன் வாக்கை மெய்யாக்கி சீரார்ந்த மதுரையிலே தவழ்ந்தபோது பெற்றோர் பணி நிமித்தம் காரணமாய் ஈரோடு வட்டம் கொடுமுடி வந்தடைந்தார். எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களை நமது கண்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணென்பர் இவர்தம் எண்களே நமது கண்கள். உண்மை இது. பல தொலைக்காட்சி இவரின் நிஜ காட்சி. பூஜ்யமாய் இருப்போரை என்றும் ராஜ்யமாய் மாற்றிடுவார். இவரின் சுயராஜ்யம் நமது சாம்ராஜ்யம். பண்டிட் திருமுகத்தை காண்போர்க்கு வாழ்வுண்டு, நீருண்டு, நிலமுண்டு, பூவுண்டு, பொன்னுண்டு, மணி உண்டு. பெருமைசால் பெண் குலத்திற்கு சீருண்டு, சிறப்பு உண்டு. பண்டிட் திருமுகத்தை காண்போருக்கு வாழ்வுண்டு, நீருண்டு, நிலமுண்டு, பூவுண்டு, பொன்னுண்டு, மணி உண்டு. பெருமைசால் பெண்குலத்திற்கு சீருண்டு, சிறப்பும் உண்டு. அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார். அஞ்ஞானம் அகற்றியே அதற்கொரு விஞ்ஞான எண் கண்டு நம்மை மாற்றிடுவார் தேற்றிடுவார். எஞ்ஞான்றும் ஏற்றிடுவார் நடமாடும் ஞானி இவர். பண்டிட் அசோக் பாரதி அவர்களை பற்றிய ஒரு சிறிய கவிதை நம்முடைய அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றுவதற்காக எண்களை கொண்டு அவர்கள் செய்து வரக்கூடிய சேவைக்காக அன்பர் ஒருவர் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான இந்த கவிதைக்கு ஒரு நல்ல பலத்த கரவொலியை தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு அன்பர் வந்திருக்காரு. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து வரீங்க? வணக்கம், கொடுமுடி. என்னுடைய பெயர் வி.டி. சுப்பிரமணியம். மகிழ்ச்சி. சுப்பிரமணியம் சார், யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க? எனக்கு பேத்தி பிறந்திருக்கிறா. அருமை அருமை. அதுக்கு அவங்க என்னைக்கு பிறந்தாங்க? டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அதை சொல்கிறேன். நல்ல பேரா, அதாவது எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு, வாழ்க்கை ஃபியூச்சர் நல்லா இருக்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான பேராக எனக்கு அமைச்சு தருவேன்னு நான் அருமை நண்பர் அசோக் பாரதியை கேட்டுக்கொள்கிறேன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க குழந்தையோட. 13/12/24. ஓகே, 13/12/2024. வெள்ளிக்கிழமை 3:08 PM. வெள்ளிக்கிழமை மதியம் 3:08. குழந்தையோட அப்பா பேர் ரவிசங்கர். எஸ் ரவிசங்கர். அம்மா பேர் கே. சுகுணா. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பிறந்திருக்கு, பேத்தி பொண்ணு. எவ்வளவு மகிழ்ச்சி, பூரிப்பு பாருங்க தாத்தாவுக்கு. ஆனா இந்த அப்பாக்களானா கூட சந்தோஷத்தை விட தாத்தா வர சந்தோஷம் ரொம்ப பெருசுதான் நாட்டில். மகிழ்ச்சி. இப்ப பண்டிட்ஜி சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் 31 தேதிகள். சில விஷயங்களை நாம் ஆராய்ச்சி செய்த பொழுது வாழ்வில் இயற்கையாகவே வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சில விதமான எண்களில் பிறந்தவர்கள். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு துரதிர்ஷ்ட எண்களில் பிறந்து மிகவும் கஷ்டப்பட்டு அதற்கப்புறம் பெயர் மாற்றம் செய்துவிட்டால் அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த எண்கள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்பேற்பட்ட நிலைகளில்
31 தேதிகளில் 13ஆம் நம்பர், 26ஆம் எண்ணானது, 29 இந்த 3 எண்களுமே ஒரு விதமான போராட்டத்தை குறிக்கூடியது. போராட்டம் என்பது என்ன? அந்த 13க்கு இணையான ஒரு பெயர் வைத்துவிட்டால் அந்த குழந்தை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ அதை நம்ம செஞ்சிடலாம். ஒரு துரதிருஷ்டமான எண்ணில் பிறந்திருந்தாலும் சப்போர்ட்டிங் நம்பர், தேதி மாதம் வருடம் கூட்டினா 6ஆம் நம்பர். 6 என்பது சுக்கிரன், மகாலட்சுமியுடைய வடிவம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த 6ஓடு நாம் ஒரு புதிதாக ஒரு அழகில் உண்டு பண்ணிவிட்டால் இந்த குழந்தை நீண்ட ஆயுளோடு, சிறந்த கல்வியோடு, பெரும் விஐபியாக வளரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும், இவர்கள் வாழ்வில் மகத்தான அதிர்ஷ்டத்தை நோக்கி எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய சக்தியாகவும் அவர்கள் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை நீ கொடுத்துடலாம். இன்சியல் வந்து ஆர் போட்டுக்கலாம். இன்சியல் வந்து ஆர் போட்டுக்கலாம். ஆர் டிசம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு தான் மகா கார்த்திகை தீபம். மகா கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் பௌர்ணமிக்கு முன்னாடி நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா வாழ்நாள் முழுசும் பேசுவதும் தேன். இப்போ இந்த 6ஆம் நம்பரோட இணைஞ்சிருக்கோம். 13 அப்படியே அமைக்கிறது. ஆர் இதழ் இனியா, இதழ் இனியா. அதுக்கப்புறம் அர்ஷலட்சுமி, ஆத்யா, ஆதிலட்சுமி, அதனால ஆத்யா. வித்யாங்கரம், சத்யாங்கரம், நித்யாங்கரம், அந்த மாதிரி ஆத்யா. இன்னொன்னு வந்து அஹிரா, அஹிரா, AHI ஆதி. இது உங்க ஸ்டைலு, இது தமிழ் ஸ்டைல். இந்த 3மே எழுதிக்கலாம். எது விருப்பமோ அதை வச்சுக்கலாம். எழுதி தந்துக்கலாம். இந்த குழந்தைக்கு அருமை இதழ் அப்படிங்கிற தாமரை இதழ். இனியவர் மகாலட்சுமி இனிமையா வந்து பிறந்தது. அதிர்ஷ்டத்தின் நாயகி 6ஆம் நம்பர். துரதிருஷ்டமான இந்த 13ஆம் நம்பர் இது உறிஞ்சிடும். உறிஞ்சின உடனே இந்த அது அப்படியே அடங்கிடும். 13 எப்பயும் நன்மை செய்ய ஆரம்பிக்கும். தீமைகள்லாம் போய் இந்த குழந்தை மகத்தான ஒரு வெற்றியை கண்டிப்பாக அமைக்கும். ஏன்னா அந்த 13ஆம் நம்பரே பேர் அமைத்து விட்டால் அந்த 13 வந்து சேர்றப்ப அந்த குழந்தை படாத படும். வாழ்நாள் முழுசும் நோயாளியாக இருக்கும், பல விதமான கஷ்டங்கள் அடையும். இப்போ அந்த குழந்தை முதல் புள்ளியை நம்ம நல்லா வச்சிட்டோம். ஆனால் வாழ்நாள் முழுசும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர் நல்லா இருக்கு. எப்பயுமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொத்தே வேண்டியதில்லை, நல்ல பேர் வச்சிட்டோம்னா போதும். வாழ்நாள் முழுசும் அவங்க வெற்றிகரமாக வாழ்வாங்க. அவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லாமே அமையும் அவங்க. அந்த மாதிரி வருது. இதழினியா நல்ல அருமையான பேரு. உங்களுக்கு தாத்தாக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பண்டிட்ஜி சொன்ன மாதிரி தாமரை இதழில் இருக்கக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மாதிரியான இனிமையான ஒரு மலர்ந்த சொற்களை சொல்லணுங்கிறதுக்கு தான் நம்முடைய உதட்டுக்கும் இதழ்னு பேரு. அதனால தான் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லுனாங்க. இனிய சொற்களை பேசணும். இனிய சொல்லை பேசலைன்னா மனிதனுடைய அந்த மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்படி இனிய சொல்லை பேசக்கூடிய எல்லாருக்கும் இனியவளாக இருக்கக்கூடியவளாக அந்த பெண் குழந்தை வளரணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு பலமா கைத்தட்டல் கொடுத்து வாழ்த்தலாமா? வேற என்ன சந்தேகம் இருக்கா? ஏதாவது பண்டிட்ஜிட்ட கேட்க வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அடுத்தபடியாக ஒரு பொது கேள்வியை ஒரு நண்பர்கிட்ட கேட்டுக்கலான்னு இருக்கிறேன். நாம் படிக்கிறப்பெல்லாம் நிறையா படித்து எல்லாம் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு வந்தேன். அது வந்து நாம் ஈஸியாக படிச்சுக்கிட்டு ஸ்கூல்ல எல்லாம் படித்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வர்ற பசங்க நல்லா படிக்கிறாங்க. எல்லாமே வீட்டிலேருந்து பையன் படிக்கிறான் புள்ள படிக்கிறான்னு சொல்லாங்களோ இல்லையா, எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க. கடைசியில் மார்க் வரமாட்டேங்குது. ஏன்னு வீட்டில் போய் கேட்டால் எனக்கு மறந்து வச்சோம்பாங்கிறேன். அந்த மறதிக்கு எல்லாத்துக்கு, எனக்கும் இல்லை எல்லாத்துக்கு, எல்லாத்து வீட்லேயும் குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு அதை தெளி வைக்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்தை நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முயற்சி எல்லாம் பண்றாங்க, ராப்பகலா படிக்கிறாங்க,
அம்மாவை முழிச்சிருந்து டீ போட்டு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு பிள்ளை படிக்கிறதுக்கு குடும்பமே ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்குது, ஆனா மார்க்கு வரமாட்டேங்குது. கேட்டா பரீட்சை ஹால்ல போனோம்னா மறந்து போயிடுதுன்றாங்க. இந்த பிளாங்க் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன தீர்வு சொல்லலாம்? பொதுவாக நான் 11ஆம் வகுப்பு வரை இங்கு படித்தேன். 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை இடைவிடாமல் 9 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பம், 8:40க்கு மகுடேஸ்வரன் கோவில் சென்று யாரையும் பார்க்க மாட்டேன், நேராக சரஸ்வதி அம்மா பார்த்து அந்த பாதத்தில் கை வச்சுட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்தேன். நான் எப்படி படித்தேன் என் நண்பர்களுக்கு தெரியும். நான் சும்மா நானாக ஃபர்ஸ்ட் டைம் சொல்லக்கூடாது, என் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட இந்த கலைவாணியினுடைய அருள் நமக்கு வேணும். கம்பனை காப்பாற்றுறதுக்கே கலைவாணி வருவாங்க, கம்பனுடைய மகனை காப்பாற்றுறதுக்கு கலைவாணி வருவாங்க. அந்த மாதிரி ஒட்டக்கூத்தருக்கு கலைவாணியோட அருள் இருந்தது. மாதிரி கலைவாணியின் மூலம் நம் பலவிதமான வெற்றிகளை அடைய முடியும். அதனால் குழந்தைகள் முக்கியமாக இந்த 10th +2 நீட் தேர்வு போகிறவங்க எல்லோருமே கூத்தனூர் என்ற இடம் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில். அங்கே சரஸ்வதி தேவி மூலவராக இருக்கிறார். அதான் விஷயம். அந்த மூலவர் சரஸ்வதி தேவி வழிபாடு செய்துவிட்டு அந்த பாதத்தில் பேனாவை வைத்துவிட்டு குழந்தைகள் பெறுதால் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் நல்ல தேர்ச்சி அடைவார்கள். உதயத்திலே எல்லா குழந்தைகளுமே 5 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் கலைவாணி வரக்கூடிய நேரத்தில் ஒரு மணி நேரம் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அதை படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்கள அப்படியே மகத்தான ஒரு வெற்றி அடைஞ்சிடுவாங்க. அதனால் அவங்க குழந்தைகளை எப்பொழுதுமே வருடம் ஒரு முறை கூத்தனூர் சரஸ்வதி போய் வழிபாடு செய்யணும். அருகில் உள்ள சரஸ்வதி ஆலயங்களுக்கு எப்படி அவங்களுக்கு பர்த்டே அன்னைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி அன்றைக்கி சரஸ்வதி தேவிக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்து ஒரு அபிஷேகம் செய்து தேங்காய் உடம்புலாம் எடுத்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிவிட்டால் அந்த குழந்தைகள் அத்தனை பேர் நீங்கள் கேட்ட கேள்வி அத்தனை குழந்தைகளுக்கு பொதுவானது. அந்த மாதிரி அந்த குழந்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக வாழ்வார்கள். இன்னைக்கு குறிப்பாக இந்த நீட்டை கண்டு பயப்படுறாங்க, வேண்டியதே இல்லை. நீட் தேர்வை ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பயம் இருக்கக்கூடாது. ஒன்று கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். இதுவரைக்கும் ஸ்கூலில் நம்ம ஃபெயிலானதே இல்லை, இப்போ நம்ம ஃபெயிலாக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாமல் நீட் தேர்வு எழுதினால் கண்டிப்பாக மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று உயர்ந்த வாழ்க்கை அடைவார்கள். அதனால் சரஸ்வதி தேவி வழிபடுவது சால சிறந்தது. உங்க பேர் சொல்லுங்க. ஐயா வணக்கம், நான் கொடுமுடியிலிருந்து வரேன். என் பேர் செந்தில். எனக்கு இவரை எங்கள் அப்பா மூலமாக அறிமுகமாக இருக்குது. ரொம்ப பெருசாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் இவரை பற்றி அவர் சொல்கிறத கேட்கும்போது. ஆனால் அவரை பார்த்து பேசுகிற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா வணக்கம். உங்களை பார்த்ததே ரொம்ப மகிழ்ச்சின்ட்டாங்க. இப்பதான் செந்தில் ஆண்டவரை பத்தி பேசி முடிச்சோம், செந்தில் நிக்கிறாரு பாருங்க. எனக்கு தெரியாது அவர் பேர் செந்தில்ங்கிறது, அதுவா நடக்குது. என்ன யாருக்காக கேட்க வந்திருக்கீங்க? என் பையன், அவர் பேர் NS பிரணேஷ். அவர் 12th முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்காருங்க. இந்த வருஷம் முடிய போகுது. எந்த துறை சிறப்பா இருக்கும்? 22/6/2007. திருப்பி சொல்லுங்க. 22/6/2007. 22 எல்லா துறைக்கும் போனாலும் 6/2007. 2007. NS பிரணேஷ். NS பிரணேஷ். உங்க துணைவியாருடைய பேர்? S ஸ்ரீதேவி. S ஸ்ரீதேவி. செந்தில் ஸ்ரீதேவி அவங்களுடைய மகன் பிரணேஷ் படிச்சிட்டு இருக்காரு. என்ன அவருக்கான கேள்வி என்னமோ இருக்கா? எதிர்காலத்தை பத்தி கேட்கணுமா? என்ன கேட்க? அவருக்கு எந்த துறை சிறப்பா அமையும், எந்த துறையில படிக்க வைக்கலாம்? பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய 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 கேள்வி இது. இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்னு. 22 எப்படி 13ஆம் நம்பரை கொஞ்சம் துரதிர்ஷ்டம் சொல்றோமோ அந்த மாதிரி 22 மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பர். 22ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடைந்தவர்களாக இருப்பார்கள். பலவிதமான அம்சங்கள் அவங்களுக்கு உண்டு.
சின்ன வயசுலேயே நிறைய வெற்றிகளை அடையக்கூடியவர்கள். அவங்க 22. சப்போர்ட்டிங் நம்பர், அதாவது பிறந்த தேதி, பேர், இந்த மூணுமே ஒன்று சேரணும். உயிரெண் மூணுமே ஒன்று சேரணும். உயிரெண் 1, அதனால் மகத்தான ஒரு வெற்றி அடையக்கூடிய ஜாதகர். இந்த 4ம் 1ம் சேர்ந்தார். இந்த பிரணேஷ் அப்படிங்கிற ஒளி அதிர்வுகள் 29. இந்த 29ஆம் நம்பர் ஆக்சிடென்ட் நம்பர்னு வச்சுருக்கிறோம். உடலில் எப்போ பார்த்தாலும் நோய் தன்மையில கொடுக்கக்கூடியது, கல்வியில் பின்னடைவு ஏற்படக்கூடியது, பலகாலம் இந்த கஷ்டப்படக்கூடிய ஒரு நம்பர் இந்த 29. இந்த 29 அப்படி பெயரின் இருந்தால், நான் கூட மணிகண்டன், நிறைய மணிகண்டன் நிறைய படிச்சிருக்கிறேன். எல்லா மணிகண்டனுக்குமே ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா 29. இப்படி பல விதமான விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும். இந்த பிரணேஷ்குள்ளே 29. அப்புறம் என்எஸ்ங்கிற இன்சியல், இந்த இன்சியல் மட்டும் 8. அதனால் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த குழந்தைக்கு நிறைய சோதனைகள் இந்த பெயர் கொடுக்கறதுனால இன்றைக்கோடு அதில் ஒரு விமோச்சனம் கொடுக்கும். குழந்தையினுடைய நல்ல நேரம் இருந்தனால இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு. இனிமேல் அந்த குழந்தையுடைய தோற்றம், பொலிவு, அந்த உருவமே மாறிப்போம். ஒரு நல்ல தேஜஸ், ஒரு ஆளுமை, ஒரு பரவலான ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய நிலை எல்லாமே நடந்தது. என்ன படிச்சுட்டு இருக்கு? +2. இப்போ +2 படிக்கிறாரு. அடுத்து என்ன படிக்கணும்? ஃபர்ஸ்ட் குரூப் பயாலஜி படிக்கிறா? ஆமா. மெடிக்கல் இன்ட்ரெஸ்ட்? மெடிக்கல் தான் ட்ரை ஆக்கிடலாம், மெடிக்கல் ஆக்கிடுச்சு. ஏன்னா இந்த எண்ணெய் வச்சு போகவே முடியாது. நான் இப்போ எண்ணெய் மாற்றி கொடுக்குறேன். 100% மெடிசன் போயிடலாம். பெயர் மாற்றம் பண்ணால் நல்லாயிருக்கும். பெயர் மாற்றம் பண்ணி ஆகணும். சரி. ஏன்னா இது உடல்நிலை பாதிப்பு, படிச்செல்லாம் மறந்து போயிடும். உடல்நிலை பாதிப்பு, சந்திரன் அல்லவா, இன்னைக்கு படிக்கிற நாளைக்கு மறந்து போயிடும். முழுமையான ஒரு வெற்றி அது கொடுக்காது. அதனால் நிறைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் நம்ம சரி செய்யணும். இன்னைக்கோட சரி. என்எஸ்ங்கிறது முதல் குற்றம். அப்புறம் 29. ஆனால் எண்ணெய் கட் பண்ணிவிட்டு எஸ் மட்டும் போட்டேன். எஸ் மட்டும் எஸ் போட்டு PI போட்டுக்கிறேன். பிரணேஷ் ஒரு ஐ பார்த்து PIRANESHWA பிரணேஸ்வர். பிரணேஷுங்கிற பேரை பிரணேஸ்வர்னு மாற்றிருக்கு. அதில் 42ஆம் 6ஆம் இந்த 6 நாளுக்கு நட்பு, இந்த 4ஆம் எண்ணுக்கு நட்பு. இந்த 4ம் 6ம் சேரும் பொழுது கல்வியில் சிறந்து விடுங்கிறார். கடல் கடந்து போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஹெல்த்தியாக எப்பயுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அது இந்த 4ம் 6ம் இருக்கு. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். சரி. ஏன் இந்த குழந்தை 4ல் பிறந்துச்சு? என் செந்தில்னா 39. நம்ம பெயர் இருக்கக்கூடிய ஒளி அது ஸ்ரீதேவினா 22. ஓகே. 22 வந்தாலும் இங்கே 22. இதான் எண்ணுக்கும் இடத்துக்கும் உள்ள தொடர்பு. ஏதோ ஒரு ஆங்கிலத்தை அல்ல, கிளீங்கிற மந்திரத்திலிருந்து வந்தது ஆங்கிலம். அதனால் அந்த எழுத்துக்களிலிருந்து அந்த 22. சரி. அந்த குழந்தை சிறப்பாக வாழும். எப்பயுமே ஒரு பெயரை தூக்கி கொண்டு தூக்கி பொழுது நல்ல நேரம் வந்துச்சு, அது மாறிடுது. ஒரு குட்டிக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இனிமேல் இந்த பெயர் நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதுக்கு அது மாதிரி பழம். நன்றிங்க ஐயா. பிரணேஸ்வர் ஈஸ்வர் சேர்றாரு பிரணேஷோட. பிரணேஸ்வரோட உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு கேள்வி, அனைவருக்கும் அன்னதானம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பண்ணுறோம். எல்லாருக்கும் பசி போக்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறோம், எல்லாத்துக்கும் பசி போக்குறோம். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இது இருந்தால் நல்லாயிருக்கும், இது இல்லை அப்படின்ட்டு ஏதோ ஒரு மனசு நிறையாமையே தான் இருக்காங்க. இன்னமும் சொல்லப்போனால் பர்டிகுலராக புவர் ரிச் அப்படிங்கிற மாதிரி கல்யாண வீடுகள்லையும் கூட இந்த மனசு நிறைவு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் பார்க்க முடிய மாட்டேங்குது. நம்ம செஞ்சுருக்குறோம், ஆனாலும் கூட மனசு நிறையிறது பார்க்க முடிய மாட்டேங்குது. எல்லாருமே ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது. இதுக்கு என்ன செய்யலாம் சார்? மனம் நிறையறதுக்காகத்தான் வயிறு நிறையறத பார்த்து சந்தோஷப்படுறதுன்னு அன்னதானம் செய்கிறோம். ஆனால் அப்பயும் மனசு நிறைய மாட்டேங்குது. கல்யாணத்துல எல்லாம் லட்சக்கணக்கில் செலவு செய்கிறோம், பார்த்து பார்த்து சாப்பாடு மெனுவெல்லாம் ஏற்பாடு பண்ணுறோம். இந்த ஊர் சமையல்காரர் பெஸ்ட்டா, அந்த ஊர் சமையல்காரர் பெஸ்ட்டா அப்படின்லாம் தேடி தேடி அவங்கள வச்சு
கணக்கு வழக்கு பார்க்காம அப்படி சமைச்சு எல்லாருக்கும் போடுறோம். ஆனாலும் சாப்பிட்டுட்டு 18 ஐட்டம் சாப்பிட்டாலும் ஒரே ஒன்றில் கொஞ்சோண்டு உப்பு குறைச்சல்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த குறை என்ன, அதுக்கு என்ன பண்ணுறது, மனசு சங்கடமாக இருக்குதே அப்படிங்கிறாரு. பொதுவாக தானத்திலே மிகப்பெரியது வந்து அன்னதானம். கர்ணன் வள்ளல், எதை வேணாலும் கொடுப்பார், உயிரே கொடுப்பார், அப்பேற்பட்ட வள்ளல். ஆனால் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியவில்லை. காரணம், அவர் அன்னதானம் ஒரு நாள் கூட பண்ணவில்லை. அதற்கப்புறம் அங்கு நாரத மகரிஷியுடைய அருளோட பசும்புல்லை எடுத்து பசுமாட்டு கொடுத்தவுடன் அவருக்கு அந்த மோட்சம் கிடைச்சுன்னு சொல்கிறார். அந்த மாதிரி அன்னதானங்களில் வந்து அன்னதானங்கள் போடுறது தப்பு கிடையாது. அதில் வந்து நம்ம இவ்வளோ அன்னதானம் போட்டிருக்கிறோங்க, செருக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் தாட். ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னா, பஞ்சபாண்டவர்கள் ஒரு பெரிய யாகம் செய்கிறாங்க, அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகம் கிருஷ்ண பரமாத்மா பார்த்து கொண்டே இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு யாகத்தை அவர் செய்கிறார்கள். அந்த யாகத்தின் மூலம் பலவிதமான பலன்களை அவர்கள் அடைகிறார்கள், போரில் வெற்றியும் அடைகிறார்கள். ஆனால் இதன் மூலம் பஞ்சபாண்டவர்களுக்கு ஒரு ஆணவமோ அல்லது நம்ம இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்துவிட்டோம் என்று வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் அவர் ஒரு சோதனையை காமிக்கிறார். யாகமெல்லாம் முடிந்து விட்டது. அங்கே ஒரு கீரி பிள்ளை வருகிறது. பாதி வந்து தங்க நிறத்தில் இருக்குது, பாதி வந்து கீரியாக இருக்குது. அது பேசுகிறது, நான் இங்கே ஓடோடி வந்தேன், பஞ்சபாண்டவனுடைய இந்த உண்ணாவிரதம் ரொம்ப இந்த அன்னதானமானது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் அந்த உஞ்சவிருத்தி பிராமணன் வீட்டில் இருக்கிறத விட இதில் ஒன்றும் அதிசயம் இல்லையே அப்படின்னு சொல்லுது. அப்போ தர்மர் கேட்குறா, அப்படின்னு உஞ்சவிருத்தி பிராமணன் சொன்னேன். உஞ்சவிருத்தி பிராமணா எல்லா இடங்களிலும் போய் பிச்சை எடுத்து வாழ்வார்கள் பிராமணர்கள், அந்த காலத்தில். அப்படி ஒரு ஃபேமிலி. அவர்கள் கொடுப்பதெல்லாம் வாங்கி வைத்து ஏதோ சேமித்து வைத்து அவர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு வயதான முதியவர் வருகிறார். இவர்களுக்கு அந்த ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டு விடுகிறது. எல்லோரும் மடித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களும் கொஞ்சம் எங்கேயோ வாங்கி வச்ச மாவு இருந்தது, அது ஆளுக்கு ஒரு உருண்டையாக உருட்டி இது சாப்பிட்டு விட்டு அடுத்த உணவு இல்லாமல் மாண்டி விடுவோம் என்று முடிவு செய்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர் வருகிறார். எங்களுக்கு பசியாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது கொடுன்னு கேட்குறாரு. உடனே வீட்டு தலைவர், என்னுடைய பங்கை வைத்துக் கொள்ளுங்கள், நான் உயிரை விட்டு விடுகிறேன் என்கிறார். உடனே மனைவியானவர், நீங்கள் இருக்க வேண்டும், நான் இழத்து விடுகிறேன் என்கிறார். அந்த வீட்டு மகனும், நீங்கள் எல்லாம் எதுவும் கொடுக்காது, என்னுடைய பங்கை கொடுக்கிறேன் என்கிறார். அதற்கப்புறம் அந்த வீட்டில் மருமகள், நான் என்னுடைய பங்கை கொடுக்கிறேன் என்று அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி. அதற்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக அவர் வாங்கி சாப்பிட்டு பசிக்குது 4 பேர் உருண்டை வாங்கி சாப்பிட்டு விடுகிறார். உடனே எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். இப்படி எனக்கு பசி தீர்ந்து விட்டது அப்படின்ட்டு தர்ம தேவதை அவங்க தான். உடனே தன்னுடைய தோற்றத்தை காண்பு, நான் தர்ம தேவதை, உங்களை வந்து நான் வந்து இந்த மாதிரி உங்களுடைய சொல்லும் செயல் மட்டுமல்ல, எல்லாருமே தியாகமாக இருக்கிறீங்க ஒரு வீட்டில், இதுதான் ஒரு சிறந்த அன்னதானம்னு சொல்லிட்டு அந்த அருளாசி கொடுத்து போயிருக்காங்க. அவங்க சிறந்த வாழ்க்கை கொடுத்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சிந்தி கடந்த ஒரு மாவு, நான் போய் அது எண்ணெய் அறியாமல் இப்படி போனேன், அதில் பாதி தங்கம் ஆயிடுச்சு, இங்கே வந்து உருண்டு பார்க்குற ஒன்றுமே தங்கமாகலை அப்படின்னு அந்த கீரிப்பிள்ளை சொன்னோன்னே தர்மர் வந்து நம்ம என்ன அன்னதானம் செய்தாலும் நம்மை விட ஒருத்தர் உயர்ந்த இடத்துல அன்னதானம் போட்டிருக்கிறாங்க, கர்வம் இருக்கக்கூடாதுங்கிறத கிருஷ்ண பரமாத்மா வச்சுருக்காரு. இதுதான் அவருடைய தாத்பரியம். அன்னதானம் போகிறது ரொம்ப சிறப்பு. நான் தான் போடுவேன், நான் தான் போடுவேன்னு சொல்கிறது மாதிரி தப்பு. நம்ம அன்னதானம் போடுறது மிகப்பெரிய காரியம், புண்ணிய காரியங்கள் மிகப்பெரிய விஷயமா வச்சுருக்குறாங்க. அதை திருப்தியாக சாப்பிட்டு போடணும். அந்த இடத்துல குறைகள் இருந்தாலும் கூட அந்த குறைகள் நாம் சொல்லக்கூடாது. அது மாதிரி தான் யாருக்கு சொல்லணும் அவங்களுக்கு சொல்லலாம், சமையல்காரத்து போய் சொல்லலாம், அடுத்தவங்க அவங்க திருத்திக்கிறாங்கல்ல அவங்களாம் சொல்லலாம். இதுதான் அவருடைய அர்த்தம். ஆமா, உஞ்சவிருத்தி பிராமணன். சந்தேகம் தெளிவடைஞ்சிருச்சா? தெளிவடைந்தது. சரிங்க, பிரணேஸ்வருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னோன்னு சொல்லிடுங்க. மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி. எண்கள் நமது கண்கள் என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியினை உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கண்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்விலே எண் கணிதத்தை பற்றியும் உங்கள் பெயர்களிலே மாற்றம் செய்தால் அது வாழ்க்கையில் எவ்வளவு ஏற்றத்தை தரும் என்பது பற்றியும் நீங்கள் எல்லோரும் மிகவும் பயனாக அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வு மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தோழி புதுகை பாரதி. நன்றி.
பூமியை தோண்டினால் புதையல், பூமியை தோண்டினால் புதையல், எங்களை தேடினால் விடியல், எங்களை தேடினால் விடியல். உலகை ரசித்திடும் உங்களின் கண்கள், எங்கள் நமது கண்கள், உயர்வின் இருப்பிடம் 9 எண்கள், எங்கள் நமது கண்கள். அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும், நோய்களும் தீரும், உழைத்தால் உயர்வோம் உண்மை உண்மை. எங்கள் சேர்த்தால் இன்னும் நன்மை. பண்டிட் அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள்.